கீட்டோ டயட்டை என்னால் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்டே பழகிருக்கிற நாம் திடீர்னு 20 கிராம்ஸ் தான் கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்கணும் கீட்டோ டயட்டில் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ கம்மியாக கார்போஹைட்ரேட்ஸ் நம்மளால் சாப்பிட முடியாமல் போகிறது. அதனால தான் கீட்டோவில் நமக்கு தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போகிறது. ஸோ இந்த வீடியோவில் காட்டுற பிளான் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக எப்படி கீட்டோ டயட்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீக் 1ல் வந்து ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். டே 1 வந்து கீட்டோ டயட்டில் இருக்க போகிறோம். அது முடிஞ்ச உடனே திருப்பி லோ கார்போஹைட்ரேட் டயட் மோடுக்கு போக போகிறோம். டீட்டெயில்டாக வந்து கீட்டோ டயட் மோடில் என்ன சாப்பிடலாம், லோ கார்போஹைட்ரேட் டயட் மோடில் என்ன சாப்பிடலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் வீக் 1 வந்து ஒரு நாள் கீட்டோ, ஒரு நாள் கார்போஹைட்ரேட் லோ டயட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ மாற்றி இப்படி ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் என்னால் கீட்டோ ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு நாள் ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பி நீங்கள் பேக் டு லோ கார்போஹைட்ரேட் டயட்டுக்கு போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த லோ கார்போஹைட்ரேட் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் கீட்டோக்கு ரெடி ஆகுறீங்க. ஸோ இது வீக் 1க்கான பிளான். வீக் 2க்கு வரும்போது அந்த ஒரு நாளை வந்து நீங்கள் 2 நாள் ஆக்குறீங்க. ஸோ 2 நாள் கீட்டோ டயட் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு நாள் லோ கார்போஹைட்ரேட் டயட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்க, திருப்பி 2 நாள் கீட்டோ ஃபாலோ பண்ணுறீங்க, திருப்பி ஒரு நாள் உங்களுக்கு பிடித்தமான லோ கார்போஹைட்ரேட் டயட்டுக்கு நீங்கள் மாறிக்கிறீங்க. ஸோ இப்படி கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு நாள் கீட்டோ ஃபுட்லேருந்து 2 டேஸ்க்கு நம்ம மாறிக்க போகிறோம். ஸோ வீக் 1ல் ஒரு நாள் பண்ணோம் கீட்டோ, ஒரு நாளைக்கு ஒரு தடவை. வீக் 2ல் 2 டேஸ்க்கு ஒரு தடவை நம்ம கீட்டோ டயட்டை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீக் 1 அண்ட் வீக் 2ல் வந்து நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் இருக்கலாம். ஒரு வாரம் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களால் தொடர்ந்து கீட்டோ பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வர வரைக்கும் ஒரு நாளைக்கு கீட்டோ பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு லோ கார்போஹைட்ரேட் டயட் பண்ணுங்கள், இல்லை 2 நாளைக்கு கீட்டோ பண்ணுங்கள், 2 நாளைக்கு லோ கார்போஹைட்ரேட். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வர வரைக்கும் இந்த வீக் 1 அண்ட் வீக் 2லேயே நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. சரி, கீட்டோ டயட்டில் எனக்கு பிடித்தமான சாப்பாடெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு பசி எடுக்காமல் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கும் போது வீக் 3க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீக் 3ல் 3 நாள் நம்ம கீட்டோ டயட் ஃபாலோ பண்ண போகிறோம், ஒரு நாள் லோ கார்போஹைட்ரேட் டயட் ஃபாலோ பண்ண போகிறோம். அதே மாதிரி வீக் 4க்கு வரும்போது 5 நாளைக்கு கீட்டோ ஃபாலோ பண்ண போகிறோம், ஒரே ஒரு நாளைக்கு லோ கார்போஹைட்ரேட் டயட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 5 நாளைக்கு நம்மளால் தொடர்ந்து கீட்டோ மோடில் இருக்கும்போது ஒரு நாளை வந்து நமக்கு பிடித்தமான ஐட்டம்ஸை நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், எனக்கு ஒரு நாள் கிடைக்குது பிடித்த ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மோட்டிவேஷன்லேயே உங்களால் வந்து முடிஞ்ச அளவு கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் கீட்டோ டயட்னு வரும்போது 1 டே நீங்கள் மட்டும் கீட்டோ ஃபாலோ பண்ணிட்டு இன்னொரு நாள் லோ கார்போஹைட்ரேட் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கீட்டோசிஸ்க்கு போக மாட்டீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் எதர் கீட்டோ மோடில் இருந்தாலும் சரி, லோ கார்போஹைட்ரேட் மோடில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். கார்போஹைட்ரேட் கம்மி பண்ண வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் கீட்டோசிஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு போகிறதுக்கு டைம் ஆகும். அதே நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கிராஜுவலாக 4 நாளைக்கோ 5 நாளைக்கோ கண்டினியூஸாக நீங்கள் கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணும்போது அப்போ நீங்கள் கீட்டோசிஸ் அப்படிங்கிற மோடில் போகிறீங்க. அப்போது உங்கள் பாடி கம்ப்ளீட்டாக ஃபேட்டை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது அதோட எனர்ஜிக்கு. அப்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் இன்னும் வேகமாக நடக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் என்ன முக்கியமாக நம்ம பார்க்கணுன்னா, எவ்வளோ நாளைக்கு என்னால் இதை தாக்கு பிடிக்க முடியும்னு பார்க்கணும். அதனால தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இந்த பிளான் 1 மாதம் எடுத்துக்கோங்க, இல்லை 2 மாதம் எடுத்துக்கோங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக முடிந்தளவு கீட்டோசிஸ்க்கு போகிறதுக்கு இந்த பிளான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க ஒரு கீட்டோ டே அன்றைக்கி நீங்கள் என்னென்ன சாப்பிடலாம், ஒரு லோ கார்ப் டயட் டே அன்றைக்கி என்னென்ன சாப்பிடலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். காலை எழுந்தவுடன் காஃபிங்கும் போது கீட்டோ டே அன்னைக்கு நீங்கள் புல்லட் ப்ரூஃப் காஃபி குடிக்கிறீங்க. இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபியோட ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது.
அந்த லிங்க்கையும் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் புல்லட் ப்ரூஃப் காஃபியோட ரெசிப்பியை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கீட்டோ டே அன்றைக்கி புல்லட் ப்ரூஃப் காஃபி ஒரு கப் குடிக்கிறீங்க. லோ கார்ப் டயட் அன்றைக்கி நீங்கள் உங்கள் ரெகுலர் காஃபியை எடுத்துக்கலாம். அகெயின் ரெகுலர் காஃபியில் சுகர் போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சுகரை பற்றி நிறையா பேசிட்டோம். ஸ்டீவியா பேசினோம், எரித்ரிட்டால் ஸ்வீட்னருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசணும். முடியவே முடியாதவங்க கொஞ்சமாக உங்களோட சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு பேசணும். ஆனால் சர்க்கரை இஸ் ஈக்குவல் டு இன்சுலின் லெவல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்குற அளவு தான் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். ஏன்னாக்கா அந்த அளவுக்கு பேஸ் பண்ண கேலரிஸ் தான் நான் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு 1300 to 1500 இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன் உங்களோட டயட்டை. ஸோ அதனால நீங்கள் கொடுத்துருக்குற குவான்டிட்டியை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு கப்புக்கு பதிலாக நீங்கள் 2 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே டபுள் ஆகும் அந்த கேலரிஸ். ஸோ அந்த குவான்டிட்டியை மட்டும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே போகாதீங்க. ஸோ மார்னிங் வந்து எதர் கீட்டோ காஃபி இல்லைனா நார்மல் காஃபி டிபெண்டிங் ஆன் நீங்கள் எந்த டேயில். கீட்டோ டேயில் இருந்தீங்கன்னா கீட்டோ காஃபி எடுத்துக்கோங்க. லோ கார்போஹைட்ரேட் டேயில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் காஃபி எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அகெயின் கீட்டோ டே அன்றைக்கி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீட்டோ தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக அந்த ரெசிபி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கீட்டோ உப்புமா கூட எப்படி டேஸ்டியாக நீங்கள் பண்ணி சாப்பிடலாம், கோக்னட் சட்னியோடு எப்படி பண்ணி சாப்பிட்லாங்கிற ரெசிபியும் நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ அதே லோ கார்ப் டயட் அன்றைக்கி உங்களுக்கு விரும்பின இட்லியோ தோசையோ உப்புமாவோ நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அகெயின் வந்து ஒயிட் ரைஸில் நீங்கள் பண்ண இட்லி தோசை ஒரு நாள் சாப்பிட்றதா இருந்தால் இன்னொரு நாள் மில்லட்ஸில் பண்ண இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடுங்க. ரெகுலர் உப்புமாவுக்கு பதிலாக வந்து புரோக்கன் வீட் இருக்கு இல்லையா, சம்பா ரவை, அந்த உப்புமா ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லோ கார்போஹைட்ரேட் டயட்டில் அந்த டேயில் இருந்தாலும் முடிஞ்ச அளவு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அதுக்குன்னு வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட் ரைஸ் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒயிட் ரைஸில் பண்ண இட்லியை சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ப்ரௌன் ரைஸ் இட்லி ட்ரை பண்ணுங்கள், இல்லை மில்லட்ஸ் இட்லியில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உப்மா வெரைட்டிஸ்லையும் டிஃப்ரெண்ட்டான ஓட்ஸ் உப்மா, சம்பா ரவை உப்மா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான உப்மாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் கீட்டோ டேயில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் பேஸ்டு தான் வந்து உங்கள் உப்புமாக்கு யூஸ் பண்ணி ஆகணும். எனக்கு மற்ற எல்லாத்துலேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ இந்த காலிஃப்ளவர் பேஸ் பண்ணி எப்படி ரொம்ப டேஸ்டியாக உப்புமா பண்ணலாம், இல்லை வந்து சீஸ் வச்சு எவ்வளோ டேஸ்டியாக கிறிஸ்பியான தோசை பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபி வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அது நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ லன்ச்சுன்னு வரும்போது கீட்டோ டே அன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணணும். நீங்கள் ரெகுலர் ரைஸ் நீங்கள் சாப்பிட்றவராக இருந்தால் அன்றைக்கி மட்டும் காலிஃப்ளவர் ரைஸ்க்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் நல்ல ஒரு பெரிய பூ வாங்கி அதை நல்லா வந்து உங்கள் கிரேட்டரில் துருவிக்கோங்க. துருவின்னு கொஞ்சமாக வேக வச்சு பொலப்பெல்லாம் நீங்கள் எடுத்தால் நார்மல் ரைஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பேஸாக யூஸ் பண்ணி ஒரு கப் சாம்பார் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான கீரை வகைகள் நீங்கள் எடுத்துக்கலாம், காய்கறி வகைகள் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம். சாம்பாரில் நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ப்ரோட்டீன்ஸும் நம்ம ஜாஸ்தி எடுத்துக்க போகிறதில்ல. அது எனக்கு வந்து சாம்பாரில் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது, கார்ப்ஸும் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே நம்ம வந்து ஓரளவு கேர்ஃபுல்லாக தான் எடுத்துக்கணும் கீட்டோன்னு வரும்போது. ஸோ ஒரு கப் சாம்பார் எடுத்துக்கோங்க. தயிர்னு வரும்போது அதுலேயும் கொஞ்சம் கார்ப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க, ஒரு கப் சாம்பார் எடுத்துக்கோங்க, 2 கப் காலிஃப்ளவர் ரைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு வேணுங்கிற காய்கறிகள், கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி வந்து உங்களுக்கு வேணுங்கிற காய்கறிகள் 1-2 கப் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கீட்டோ லஞ்ச் அன்னைக்கு. இதே வந்து அடுத்த நாள் நீங்கள் லோ கார்போஹைட்ரேட் லஞ்சுக்கு போகும்போது ப்ராப்பர் சவுத் இண்டியன் மீல்ஸ் நீங்கள் சாப்பிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸ் தான் நீங்கள் சாப்பிடணும்னு கிடையாது. அந்த சமயத்தில் வந்து லோ கார்போஹைட்ரேட் டயட் மோடில் வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம், கீன்வா போட்டுக்கலாம், இல்லை மில்லட்ஸ் வெரைட்டிஸ், வரகு, சாமை, குதிரைவள்ளி, திணை, இந்த மாதிரி எந்த மில்லட் வெரைட்டினாலையும் நீங்கள் ரைஸ் பண்ணி நீங்கள் அது ஒரு கப் எடுத்துக்கலாம். அண்ட் ரெகுலர் சாம்பார், பொரியல், தயிர் இதெல்லாம் வந்து நீங்கள் லோ கார்போஹைட்ரேட் டயட் டே அன்னைக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் ஈவினிங் திருப்பி காஃபின்னு வரும்போது அகெயின் புல்லட் ப்ரூஃப் காஃபி நீங்கள் எடுத்துக்கலாம் கீட்டோ டே அன்னைக்கு. அண்ட் ரெகுலர் காஃபி, ரெகுலர் லோ கார்போஹைட்ரேட் டே அன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸின்னு வரும்போது கீட்டோ டேயில் இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறையா ஃப்ரூட்ஸ், முக்கால்வாசி ஃப்ரூட்ஸில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ வேணும்னா ஒரே ஒரு சின்ன கொய்யாப்பழமோ இல்லை ஒரு சின்ன பீஸ் பப்பாயோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் என்னோடய ப்ரிஃபர்ட் சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையோ இல்லை வந்து பாதாம், ஆல்மண்ட்ஸ் ஏதாவது ஒன்று 10 to 20 இல்லை ஒரு கைப்பிடி அளவு நீங்கள்
நட்ஸ், அந்த 2 நட்ஸும் நீங்கள் சாப்பிடலாம் கீட்டோ அன்னைக்கு, கீட்டோ டே அன்னைக்கு. லோ கார்போஹைட்ரேட் டே அன்னைக்கு உங்களுக்கு பிடித்தமான பழங்கள், அகெயின் பழங்கள்னு வரும்போது மேங்கோ, சப்போட்டா பழம், பலாப்பழம், இந்த மாதிரி ஹை கார்போஹைட்ரேட் இருக்கிற பழங்களை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள். சிட்ரஸ் வெரைட்டிஸ், ஆரஞ்சு இல்லைனா ஆப்பிள் எடுத்துக்கலாம், கொய்யாப்பழம், பப்பாயா பழம், அன்னாசி பழம், மாதுளம் பழம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் லோ கார்போஹைட்ரேட் டே அன்னைக்கு வச்சுக்கலாம். அகெயின் லோ கார்போஹைட்ரேட் டயட் டே அன்னைக்கு நீங்கள் வந்து பீனட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ், வேர்க்கடலை அண்ட் பாதாம் பருப்பு, அந்த மாதிரி ஆல்மண்ட்ஸ் கூடயும் நீங்கள் லோ கார்போஹைட்ரேட் டே அன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துக்கலாம். அகெயின் போர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நட்ஸில் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து நிறைய கேலரிஸ் வந்துடும். நீங்கள் சாப்பிட தெரியாமல் நிறைய கேலரிஸ் வந்துடும். அதனால் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடுங்க, இல்லை அதை எண்ணி இந்த அளவு தான் நட்ஸ் சாப்பிட்ணுமோ அந்த அளவு சாப்பிடுங்க. டின்னருக்குன்னு வரும்போது நான் இங்கே நார்த் இந்தியன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து டின்னருக்கு வந்து நீங்கள் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டீங்களோ அதே நீங்கள் அப்படியே டின்னருக்கு நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணலாம். ப்ராப்பர் சவுத் இந்தியன் டின்னர் நீங்கள் வந்து ரைஸ் வச்சு சாம்பார் அண்ட் லெஃப்ட் ஓவர், என்ன மத்தியானம் பண்ணது, என்ன லஞ்சுக்கு பண்ணது, என்ன மீதம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் டின்னருக்கு வச்சு சாப்பிடலாம். இல்லை எனக்கு அதை சாப்பிட போர் அடிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கீட்டோ டே அன்னைக்கு கீட்டோ சப்பாத்தி, இது வந்து ஃப்ளாக் சீடு வச்சோ இல்லை ஆல்மண்ட் ஃப்ளாரை வச்சோ இல்லை கோகனட் ஃப்ளாரை வச்சோ எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு ரெகுலர் சப்பாத்தி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கீட்டோ சப்பாத்தி பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் பன்னீர் கிரேவி பண்ணுறீங்கன்னா பாலக் பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம் கிரேவி, இது எது பண்ணாலும் நீங்களும் அதே கிரேவியை வச்சு நீங்கள் கீட்டோ மோடில் நீங்கள் சாப்பிடலாம். அதே நீங்கள் லோ கார்ப் வரும்போது எந்த கிரெயினில் பண்ண சப்பாத்தினாலும், ரெகுலர் 100% ஹோல் கிரெயினில் பண்ண சப்பாத்தியாக இருக்கலாம், இல்லை ராகி சப்பாத்தியாக இருக்கலாம், இல்லை ஓட்ஸ் சப்பாத்தியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எந்த மில்லட்ஸ்லையும் நீங்கள் சப்பாத்தி பண்ண முடியும்னா அந்த சப்பாத்தி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ லோ கார்போஹைட்ரேட் டே அன்னைக்கு நீங்கள் 1 or 2 சப்பாத்திஸ் எடுத்துக்கலாம். கீட்டோவில் இருக்கும்போது 1 or 2 கீட்டோ சப்பாத்திஸ் எடுத்துக்கோங்க. கிரேவி உங்களுக்கு வந்து முடிஞ்சளவு காமனாக ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் காமனாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக வேலை இருக்காது. ஸோ பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி இதெல்லாம் நீங்கள் டின்னருக்கு எடுத்துக்கலாம். அகெயின் பன்னீர்னு நீங்கள் எடுத்துக்கும் போது 1 கப்புக்கு மேலே எடுத்துக்காதீங்க. ஏன்னாக்கா உங்கள் கேலரிஸ் வந்து ஈஸியாக ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். நீங்கள் 2 கப் அந்த மாதிரி பன்னீர் எடுக்கும்போது ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரோட்டி ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கேலரி லிமிட் ஈஸியாக வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் அளவை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க டின்னருக்கு. இதை தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாலட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். எந்த டைம் ஆஃப் த டேலையும் நீங்கள் சாலட் சாப்பிடலாம். முளைக்கட்டின தானியங்கள் இருக்கு இல்லையா, முளைக்கட்டின பயிர், அது கூடயும் நீங்கள் வந்து எப்போ வேணால் நீங்கள் சாப்பிடலாம். அதுலேயும் வந்து கொஞ்சம் கார்ப்ஸ் இருக்குது, பட் பரவாயில்லை. உங்களுக்கு அது பிடிக்கும்னா நீங்கள் வந்து உங்கள் லஞ்சுக்கு இன்க்ளூட் பண்ணிக்கலாம், உங்கள் டின்னருக்கு இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சூப்பில் எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சூப்னாலும், பொட்டேட்டோ சூப்பை தவிர என்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் சூப் பண்ணி சாப்பிடலாம். அண்ட் மஷ்ரூம் வந்து எவ்வளோ முடியுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப கார்போஹைட்ரேட் லெவல் கம்மி. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் லோ கார்ப் டே அன்றைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீட்டோ டே அன்றைக்கும் இந்த எல்லா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் சூப்ஸ் அண்ட் சாலட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டயட்டில் சேர்த்துக்கலாம். நிறையா பேருக்கு வந்து இருக்கிற ஒரு சேலஞ்ச் என்னென்னா சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும் ஆரம்பத்தில். அதுவும் நீங்கள் கீட்டோ மோடுக்கு போகும்போது இல்லை லோ கார்போஹைட்ரேட் மோடுக்கு போகும்போது சுகர் கிரேவிங்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் 2 ரெசிபி போட்டிருக்கேன். ஒன்று வந்து கீட்டோ பாயசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து கீட்டோ அல்வா, பாதாம் அண்ட் ஸ்வீட்னர் வச்சு எப்படி கீட்டோ அல்வா பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 ஸ்வீட் ஐட்டம்ஸும் நீங்கள் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ்கிற விஷயம் இல்லாமல் போயிடுது. அதே சமயம் உங்கள் டேஸ்ட் பட்ஸ்க்கு தேவைப்படுற ஸ்வீட்னஸ் கிடைக்குது. நீங்கள் கில்ட்டே இல்லாமல் இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸை நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காமல் போயிட்டு சேனலில் செக் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில்டாக இந்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். கீட்டோ பாயசம் அண்ட் கீட்டோ அல்வா. ஸோ கடைசியாக வந்து உங்களுக்கு ஒரு ட்ராக்கர் கொடுத்துருக்கேன். இந்த ட்ராக்கரில் உங்கள் டே எப்படி போச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளானோட சாஃப்ட் காப்பி வேணும்னா ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும், என்னோடய ஷாப்பிஃபை ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட் காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு நாளும் நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இந்த ட்ராக்கரில் நீங்கள் என்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிடைக்கிறது. உங்களுக்கு வந்து என்ன சேலஞ்சஸ் உங்களால் வந்து ஏன் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ண முடியல, இல்லை ஒரு டயட்டை ஃபாலோ பண்ண முடியுதுங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் எழுதி இந்த ட்ராக்கரில் வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக போகிறது அடுத்த வேலைக்கு அடுத்த நாளைக்கு அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ட்ராக்கரும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த பிளானோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணால் மறக்காமல் என் ஷாப்பிஃபை ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோட ஷாப்பிஃபை ஸ்டோரில் மற்ற பிளான்ஸும் இருக்குது. ஹை ஃபைபர் பிளான் இருக்குது, ஹை ப்ரோட்டீன் டயட் பிளான் இருக்குது, டீனேஜர்ஸ்க்கான பிளான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், ஹார்மோனல் இம்பேலன்சஸ், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன், வீடியோஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸை போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த பிளான் பிடிச்சி ஒரு சாஃப்ட் காப்பி வேணும்னா என்னோடய ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயட் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் போய் என்டர் பண்ணுங்கள். அண்ட் நிறையா பேர் கேட்குற கொஷின்ஸ் என்னென்னா, மேம் எனக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, என்னால் இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு இல்லை எந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷனோ, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எது உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கார்போஹைட்ரேட் லெவலில், சுகர் லெவலில் நீங்கள் கம்மி பண்ண உங்களுக்கு பயங்கர அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃப்ளமேஷனுங்கிற விஷயத்தை சுகர்னால தான் மெயினாக அது காஸ் ஆகுது. ஸோ சுகர் லெவல்ஸ் நீங்கள் கம்மி பண்ண டயபெட்டிஸ் ஆகட்டும் இல்லை எந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு சுகர் தான் மெயினான கல்ப்ரிட். ஸோ அதை நீங்கள் கம்மி பண்ண ஆட்டோமேட்டிக்காக சில நாளோ சில மாதமோ சில வருடங்களையோ உங்களுக்கு இந்த எல்லா இஷ்யூஸும் உங்களுக்கு தானாகவே சால்வ் ஆகிடும். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நேற்றுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இன்றைக்கி ரிசல்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. எனக்கு பாடிக்கு டைம் ஆகும். நம்ம மைண்டு ஈஸியாக டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்க்கு மாறி போயிடும். ஆனால் நம்ம பாடி ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறையா டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் கொடுக்கணும். பட் எந்த கண்டிஷன் இருந்தாலும் இந்த டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த டயட் பிளான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இந்த பிளான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி டயட் பிளான்ஸ் நான் போட உங்களுக்கு உடனே சேரும். நாளைய வீடியோவில் உங்களை சீக்கிரமே நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்குது. என் வாழ்த்துக்கள். சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.